நான் ஒரு 100 கிலோ இருந்தேன். சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி ஆகிட்டேன் நடுவில். அது ஹெல்த்னால அந்த குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ண முடியாதனால வீட்டிலேருந்து சப்போர்ட் கிடைக்கலண்ணா, நம்பிக்கை இல்லைண்ணா, நம்ம இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் வீணாகும். அந்த மாதிரி நாளுகள்லாம் நிறைய கஷ்டப்பட்டேன். தூக்கம் இல்லாத நாள், பயம்னா இப்படி தான் நடக்கணும்னு நினச்சா பயம் வரும். எப்படி வேணாலும் நடக்கணும்னு நினச்சா நான் பயமெல்லாம் இருக்காது. வெறும் காசு மட்டும் கொடுத்தா நான் குடும்பம் நடந்துருமா, நகையும் புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தா குடும்பம் நடந்துருமா, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொடுக்காதனால குடும்பமெல்லாம் போச்சு. தெரியல, அப்போ போகும்போது தெரியல, வயசாகும்போது தான் தெரியும், பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நான்லாம் நைட்டு வீட்டுக்கு போனேன்னா நான் தான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும், வீடு இருட்டாக இருக்கும். அதான் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போகிறேன். எங்களுக்கு நல்லா எங்களுக்காக வேண்டி செலவு பண்ணுற நேரம் நான் தனியாக இருந்து அங்கே வீட்டுக்குள்ளார 1 ஹவர் இருப்பேன். காத்தால் 1 ஹவர் யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. பகல்லையாவது ஒரு பையன் இருப்பான், நைட் ஆச்சுன்னா நான் மட்டும்தான். முன்னெல்லாம் டோர் திறந்து வச்சே படுப்பேன், உடம்பு சரியில்லாம போயிடும். அப்போ நம்மளை கூப்பிட்டு போனோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா டோர் திறந்து தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் தான் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து எனக்கு 2வது வீடு. அதுவும் ஆம்புலன்ஸ் வரும், கூப்பிட்டு போவோம், உடம்பு சரியில்லாம ஆகும், மீட்டிங் நடக்கும், ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, மீட்டிங் நடக்கும். வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா ஜன்னலில் தொங்க விட்டுருவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிருப்பாங்க. இதெல்லாம் குடும்பங்கிறது ஒன்று வேணும். அது இல்லைன்னா நான் பேசுகிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா எல்லாம் கஸ்டமர், எல்லாம் வியாபாரம், இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சி இத்தனை காலம் தரணும். அந்த மாதிரிலாம் வரும்போது இதெல்லாம் விட்டு போயிடும். இப்போ நல்லா நடத்துகிறவங்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலையான்லாம் கேட்கல, என்னோடய அனுபவம் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம வந்த வழி அந்த மாதிரி. ரொம்ப 75 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கடவுள் இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காங்கன்னா கடவுள்கிட்ட நிறைய நன்றி சொல்லணும். ஆனால் என்னெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கிடச்சிதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த சந்தோஷங்கள்லாம் கிடைக்கட்டும். நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம் டெலிகாஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணி அதோட ஆதரவு நிறைய கிடைக்கும்போது நம்மளை வந்து நாளைக்கு வேலை செய்யணுங்கிற ஒரு தூண்டுதல் வருது. ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க, அந்த ரெகக்னேஷன் எங்கெல்லாமோ நஷ்டப்பட்டதை எங்களுக்கு கொஞ்சம் திருப்பி கிடைக்கிது. அப்போ நாளைக்கு இன்னும் நல்லா உழைக்கணும், நல்லா வேலை செய்யணும், இன்னும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். நம்மளை நானே வேலை செஞ்சு எனக்கு இந்த மாதிரி எடுத்து வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்க்கலை. ஆளுங்க கூட இருக்கிற ஆளுங்களாம் 40 வருஷம் 30 வருஷம் பயணம் பண்ணுறாங்கன்னா தான் எனக்கு சொத்து. நிறைய கஸ்டமர், அந்த சந்தோஷம் தரேன். சில ஆளுங்களுக்கு சொத்து சேர்த்து சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும். சொத்து சேர்க்கூடாலாம் எனக்கு கிடையாது, எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்குது. இன்னும் நல்லா பண்ணலாம். இல்லைன்னா 8-10 கோடியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இட்லி தோசைக்கு. சார், கேஷ் பில் வந்து நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸில் எல்லா வேலைகளும் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு கட்டம் போக போக ஃபவுண்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ணுற மட்டும் போதும், மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போவாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் டெய்லி மைக்ரோ மேனேஜ் பண்ணுவீங்களா? ஒரு வேலை இல்லை நான் இதுக்கு வந்து ஆள் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்களா? ஒரு சிஸ்டம் செட் பண்ணியிருக்கோம், நிறைய செட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என் கூட நல்ல ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நான் ஒரு ஆள்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. நம்பிக்கையான ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க. நான் கேஷ் பேப்பர் தான் பார்ப்பேன், பேங்க் ரிப்போர்ட் தான் பார்ப்பேன். லாக்கர்னு இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் வந்ததுனால ஒரு 65% நம்ம கேஷ் கிடையாது. அது ஒரு நல்ல வேலை. 100% வந்தால் நல்லாயிருக்கும்.